ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம் எங்க இருக்கோம்னா கொடைக்கானல் மலைகள் மேல இருக்கிற அழகான கூக்கல் வில்லேஜ்ல தாங்க இருக்கோம். இது வந்து கூக்கல் லேக்கு. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோல கொடைக்கானல்ல இருந்து கூக்கல் வந்த பஸ் vlog, அதுக்கப்புறம் கூக்கல் எக்ஸ்ப்ளோர் பண்ணது, வியூ பாயிண்ட்ஸு, லேக்கு, இது எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம லேக் வியூ பாயிண்ட்ல இருந்து உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ட்ரெக் போறோம். போயிட்டு அங்க ஏதோ ஃபால்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. இங்க இருக்கிற ஒரு ஐயா, அங்க போய் பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. பட் நாம ஃபாரஸ்ட்குள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க மக்களே, நம்ம கூக்கல்குள்ள ஒரு சூப்பரான ட்ரெக்கிங் போலாம். ஸோ மக்களே, இதுதான் வந்து கூக்கல் கிராமங்க. இது வந்து ஆனைமலை புலிகள் காப்பகம், திருப்பூர் வனக்கோட்டத்துக்கு சேர்ந்தது. கொழுமம் வனச்சரகம் சாரி. ஸோ என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், வனப்பகுதிக்குள்ளே அத்துமீறி நுழையக்கூடாது, வன உயிரினங்களை வேட்டையாடக்கூடாது, மரம் வெட்டக்கூடாது, புகைப்பிடிக்கக்கூடாது, ஏன்னா காட்டுத்தீ ஏற்பட்டுரும்ல, அதனால ஆடு மாடுகள் மேய்த்தல் இதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கான். ஸோ நம்ம சூப்பரா கொழுமம் வனச்சரகத்துக்குள்ள ஒரு குட்டி ட்ரெக்கிங் போறோம். நம்ம கூக்கல் லேக் பாருங்க மக்களே. ஸோ கூக்கல் லேக்ல இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ்ல ஃபாரஸ்ட்குள்ள ஒரு வழி போகுதுங்க. அந்த வழியில தான் நம்ம போறோம். வாங்க மக்களே, போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவோம் கூக்கல் மலைகளை. நிறைய கேரளா மக்கள் வந்துட்டு இருக்காங்க. கொடைக்கானல் வர இன்டீரியர் ஏரியாஸ்க்கு நம்ம மக்களை விட ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு பாக்குறதுக்கு. இங்க பாருங்க கூக்கலோட அழக. ஸோ நிறைய ஹோம் ஸ்டேஸ் எல்லாம் இருக்கு இந்த ஏரியால. பிரெட் ஆம்லெட்டு, அதுக்கப்புறம் டீ, காஃபி, மேகி இதெல்லாம் போடுறதுக்கு நிறைய கடைகள் இருக்கு. இது கொடைக்கானல் போற ரூட்டு. நாம ட்ரெக் போற ரூட்டு இந்த சைடு. வாங்க போவோம். நம்ம கூக்கல் ஃபால்ஸ் இருக்கிறது ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டிக்குள்ளேங்க. டீ கடையில கேட்டோம், 1 கிலோமீட்டர் போயிட்டு ஒரு கேட்குள்ள உள்ள போகணுமா. வாங்க போவோம். போற வழியில பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து பீன்ஸ் கொடிகளுங்க. பீன்ஸு, கேரட்டு இதெல்லாமே இங்க விளைவிக்கிறாங்க. இதெல்லாம் மலை வாழைகள், செம்ம டேஸ்டியா இருக்கும். அங்க தெரியுறது கூக்கல் வில்லேஜ். லாஸ்ட் வீடியோல வில்லேஜ், அங்கிருந்த வியூ பாயிண்ட் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். பார்க்காம இருந்தா பாருங்க. வாங்க கூக்கல் ஃபால்ஸ் நோக்கிய நடைப்பயணத்துக்குள்ள போலாம். ஆனா செம்ம சூப்பரான ஏரியாஸுங்க. கொடைக்கானலுக்குள்ள ஹிடன் ஏரியாஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்கு. சொர்க்கபுரி மாதிரி இருக்குங்க. இங்க பாருங்க, ஃபால்ஸ், டுவர்ட்ஸ் ஃபால்ஸ் போற வழி. ரோட்ஸ் எல்லாம் இன்டீரியர் ஏரியா வரைக்கும் நல்லா போட்டிருக்காங்க நம்ம கவர்மெண்ட். தமிழ்நாடு கவர்மெண்ட் உண்மையிலேயே வேற லெவல். நாம கொடைக்கானலோட இன்டீரியர் ஏரியாஸ்க்கு வந்துட்டா இந்த மாதிரி செம்ம சூப்பரான ஹோம் ஸ்டேஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கும். இது ஹைட் அவுட் கூக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, நம்ம ட்ரக்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதுலயே உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம் ஸ்டே போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டே பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதில் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் 9025456778. இங்கே பாருங்க, கண்டெய்னர்ஸ்லயே அழகா பில்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்குல்ல. அதுக்கு தான் இப்படி ஆஃப் பீட் லொகேஷன்ஸ்குள்ளலாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றது. ஸோ உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எய்மே. எப்பா கணேஷா சேனல் ரெகுலர் டிராவல் சேனலாக இல்லாமல் நம்ம மூளை முடுக்குகள் இருக்கிற அழகழகான பிளேசஸ் எல்லாம் உங்களுக்கு கண் முன்னாடி கொண்டு வர்றது தான் நம்மளோட விருப்பம்.
இங்க பாருங்க, நம்ம கூக்கல் வில்லேஜ் மலை மேல இருக்கு வீடுக. அந்த சைடு போகணும், லேக்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் மேல போனோம்னா கூக்கல் வில்லேஜ் வரும். வாங்க போவோம். இது மாதிரி போற வழிகள் எல்லாம் நிறைய அழகழகான பிளேசஸ் இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ஓகேவா? போற வழி பாருங்க, எவ்வளோ ஹைட்டா இருக்கு பாருங்க. மரங்கள் எல்லாமே யூகாலிப்டஸ் ட்ரீஸுங்க. ஊட்டியிலிருந்து கூடலூர் போற வழி இப்படிதான் இருக்கும். நம்ம கொடைக்கானல்ல நிறைய பிளேசஸ் இந்த மாதிரி தாங்க இருக்கு. கிலாவரை, பூண்டி, பூம்பாறை போற வழி எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா அடர்ந்த காடுகள். நம்ம ஹைட் அவுட் கூக்கல்னு அங்க ஒரு கண்டெய்னர் ஹோம் ஸ்டே பார்த்தோம்ல, இங்க பாருங்க. இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்ப நிறைய வந்துட்டு இருக்குங்க. அங்கங்க பார்த்தா இந்த மாதிரி கியூட்டா ஹோம் ஸ்டேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா. ஐயோ, சான்ஸே இல்லைங்க. அழகா கூக்கல் கிராமத்தோட வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தங்குறதுக்கு வேற லெவல்ல இருக்கும். ஆவரேஜா வந்து 1200 1400 சார்ஜ் பண்றாங்க. கொடைக்கானல்ல இருந்து வரணும்னா இப்போ போகுது இல்லையா, இந்த மாதிரி டாக்ஸிஸ் அவைலபிளா இருக்கும். அரௌண்ட் 2500 3000 சார்ஜ் பண்ணுவாங்க இன்டீரியர் ஏரியாஸ்க்கு வரதுக்கு. ஏன்னா கூக்கல் கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர்ஸ் கொடைக்கானல்ல இருந்து. நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் போயிட்டு இருக்கு பாருங்க. ஹோம் ஸ்டேஸ், காட்டேஜஸ் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இப்பதான் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா இயற்கையை ரசிக்கிறதுக்கு இன்டீரியர் ஏரியாஸ்க்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் நாம அங்க பார்த்த ஹோம் ஸ்டே, ஹட் டைப். மக்களே, இங்க ஒரு குட்டி ஐயப்ப சுவாமி கோவில் இருக்குங்க. இங்க ஒரு சின்ன ஓட போகுது, இங்க துவைக்கிற இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து மலைப்பூண்டுங்க, மலைப்பூண்டு தோட்டம். நல்லா மேகமூட்டம் ஆயிருச்சுங்க. மழை பெய்யாம இருந்தா சரி, நாம எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிக்கிற வரைக்கும். மக்களே, பூண்டு தோட்டத்துக்கு ஆப்போசிட்லயே பார்த்தோம்னா இங்க பாருங்க பீன்ஸ் கொடிகள். அவ்வளோ ரம்யமா இருக்குங்க. அங்கங்க வந்து வேலிஸ்க்கு நடுவுல இந்த மாதிரி குட்டி குட்டி ஓடைகள் வருது. அதுல இருந்து தண்ணியை தடுத்துதான் வந்து இந்த தோட்டங்களுக்கெல்லாம் நீர் பாய்ச்சுறாங்க. மக்களே, நம்ம கீழே போற வழியில இந்த மாதிரி கியூட்டான பிளேசஸ் இருக்குங்க. ஒரு குட்டி அழகான வீடு. இங்க பாருங்களா, வீட்டை சுத்தியும் ஆடெல்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்களா, கொம்பெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே சண்டைக்கு வர மாதிரி பாக்குறான். 2 பேர் இருக்கானுங்க. இந்த மலைகள் ஃபுல்லா வந்து விவசாயம் தாங்க பண்ணிட்டு இருக்காங்க. மலை மேல வீடு, சரிவுகள்ல ஃபுல்லா வந்து விவசாயம் தான். அங்க ஒரு நாய்க்குட்டி பார்த்துட்டு இருக்கான். ஓய், ஹாய். இங்க பாருங்க. சரி வாங்க, ஃபால்ஸ் எங்க இருக்குன்னு தெரியல. இந்த எஸ்பெண்டுக்கு பக்கத்துல தான் திரும்பணும்னு நினைக்கிறேன். எஸ்பெண்ட் வந்துருச்சு, அங்க போய் பார்ப்போம் வழி இருக்கான்னு. அங்க மலை மேல ஒரு டெலிபோன் டவர் இருக்குங்க. பட் ஆனா சிக்னலே இல்ல. ஏர்டெல், பிஎஸ்என்எல், ஜியோ எல்லாம் தான் வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வரும் போல. அதர்வைஸ் நோ சிக்னல் மக்களே. ஏர்டெல் சுத்தமா காலி, 0 சிக்னல்ல இருக்கு. மக்களே, நம்ம எஸ்பெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த எஸ்பெண்டுக்கு பக்கத்துல தான் கேட்க சொன்னாங்க. இதுக்குள்ள இருந்து தான் இருக்கான். குட்டி ஃபால்ஸ் தான், பெரிய ஃபால்ஸ்க்கு அனுமதி இல்ல. இது போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. ஓ, வேற லெவலுங்க. மக்களே, இந்த தோட்டத்துக்குள்ள இருந்து தாங்க வரணும். பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, அதனால ஒரு 50 ருபீஸ் மட்டும் வாங்கிக்கிறாங்க என்ட்ரி ஃபீ மாதிரி. இங்க பாருங்களா, உள்ள மட் ஹவுசஸ் நிறைய கட்டியிருக்காங்க. பூண்டு, அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசர்ஸ் இதெல்லாம் இதுக்குள்ள சேவ் பண்ணிக்கிறாங்க.
இதெல்லாம் விளைஞ்சு நிற்கிற பீன்ஸ், விதை எடுப்பாங்க போல இதுல இருந்து. ஸோ நாம் இதுக்குள்ள போகணும். பெரிய ஃபால்ஸும் இதே மாதிரி ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே தான் இருக்கான். பட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அது வந்து இன்னும் திக் ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கு. அதனால நமக்கு போகிறதுக்கு பர்மிஷன் இல்லை. பட் அப்போ மக்களே பார்த்து நடங்க, வலிக்கி விடுது பயங்கரமா. ஸோ இதுக்குள்ளே தான் போகணும். நல்ல வேலை திருகி அடிச்சுட்டு விழுந்திருப்போம். சரி போய் பார்த்துட்டு வரலாம். ஃபால்ஸோட சவுண்டு கேட்குது. மக்களே குட்டி ஃபால்ஸா இருந்தாலும் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நான் ஒரு சின்ன ஓட மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். ஓ மை காட், வாவ், இங்க பாருங்க. ஸோ இன்னும் நாம வந்து ஒரு 5 minutes நடக்கணும். வாங்க மக்களே, சான்ஸே இல்லைல்ல, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. மக்களே நம்ம ஃபால்ஸ் பக்கத்துல வந்தாச்சுங்க. இங்க நிறைய மலைவாழைகள் இருக்கு. இங்க பாருங்க, குட்டி வாட்டர் ஃபால் தான், ஆனா கியூட்டா இருக்குங்க. உள்ள மக்கள் குளிச்சிட்டு இருக்காங்க. மழை வேற பெய்யற மாதிரி இருக்கு. எவ்வளவு சரிவுகள் மேல மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்களா. மக்களே கீழே இறங்கி வந்தாச்சு. ஃபால்ஸோட க்ளோஸ் வியூ பாருங்க. நல்ல ஹைட்டுங்க. ஆனா ஐ திங்க் அங்க மேல தோட்டங்கள் எல்லாம் இருக்குல்ல, அதுல இருந்து உற்பத்தி ஆகி வர அருவின்னு நினைக்கிறேன். நிறைய சுனைகள் சேர்ந்து இங்க கொட்டிட்டு இருக்கு பியூட்டிஃபுல்லா. பரவாயில்லைங்க, நிறைய ஹிடன் பிளேசஸ் வந்து அழகழகா இருக்கு. ஃபால்ஸ சுத்தியும் இந்த மாதிரி தான் இருக்கு, வாழை தோட்டங்கள். இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹோம் ஸ்டே இருக்குங்க. இங்க பாருங்க, அங்கங்க இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க ஸ்டே பண்றதுக்கு. நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், அவ்வளவுதான். மக்கள் குளிச்சுட்டு போறாங்க. இந்த மாதிரி ஹிடன் பிளேசஸ்க்கெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் மக்களே. அது ஒண்ணுதான் அட்வைசரி. நாங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் போட்டுடுறோம், பட் நீங்க வரும்போது ஆழம் இருக்கா, வழுக்கிற மாதிரி பாறைகள் எல்லாம் இருக்கா, அதெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு இறங்குங்க. ஓகேவா? குளிக்கிறதுக்கு, செல்ஃபி எடுக்கிறதுக்கெல்லாம். ஏன்னா எந்த மாதிரி இருக்கும்னு பிளேசஸ் சொல்ல முடியாதுல்ல, அதுக்காக தான் சொல்றது. தண்ணி வந்து அப்படி பளிங்கு மாதிரி இருக்குங்க. இங்க பாருங்களா, ஐயோ. ஒரு 1 kilometer ட்ரெக் பண்ணி வந்தது ஒர்த்துங்க. ஸோ மக்களே, ஃபால்ஸ்க்கு பக்கத்துல இந்த ஹோம் ஸ்டேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டு பான்ஃபயர் எல்லாம் போடுறதுக்கு கூட ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஸ்டே பண்றதுக்கான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் உங்களுக்கு. வேற என்னங்க வேணும்? அழகா பக்கத்திலேயே ஃபால்ஸு, வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். 2 ரூம்ஸ் இருக்கு. வர்ற வழிதான் வந்து செங்குத்தா இருக்கு. ஸோ குழந்தைகளை, பெரியவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தா நல்லா பாதுகாப்பா வாங்க மக்களே. மக்களே, நம்ம ஃபால்ஸ் விழற இடத்துக்கு வந்தாச்சுங்க. குளிக்கிறது கொஞ்சம் டேஞ்சர் தான், ஏன்னா ரொம்ப வழுக்கலா இருக்கு. மேல ஏறுறது ரிஸ்க். நல்லா போட்டோ ஷூட்க்கு நல்ல பிளேஸ்னு வச்சுக்கோங்களா. மேல ஃபுல்லா வந்து லெமன் கிராஸ் தான் இருக்குங்க.
லெமன் கிராஸ் ஆயில் உங்களுக்கு இங்க நிறைய கிடைக்கும். கொடைக்கானல் ஊட்டி மலைகள் மேல எல்லாம் மருத்துவ பயன் நிறைய இருக்கு அதுக்கு. நீங்க லெமன் கிராஸ் டீ எல்லாம் போட்டு குடிக்கலாம், சூப்பரா இருக்கும், மணக்க மணக்க. இது கொஞ்சம் ஆழமா தான் இருக்கு, குளிக்கிறதுனா குளிக்கலாம், சேஃபா தான் இருக்கும். பட் மேல ஏறி ஃபால்ஸ் விழற இடத்துல குளிக்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்கான ஏரியா. இங்க பாருங்க, மக்களே இந்த மாதிரி ஹிடன் பிளேசஸ்க்கெல்லாம் வந்தா சூப்பரா உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனா அப்படியே வந்து ஒரு சோல் ஃபில்லிங்கா இருக்குங்க. நிறைய கூட்டம் இல்ல, வந்தா ஒரு 2-3 பேர் தான் வராங்க. இப்போ நாம மட்டும்தான் இருக்கோம். நாம வர்றப்போ ஒரு 4-5 பேர் இருந்தாங்க, அவங்களும் கிளம்பிட்டாங்க. ஸோ இயற்கைய அப்படியே தனியா நம்ம அருவியோட சவுண்ட்ல சூப்பரா சுத்தி இருக்கிற மரங்கள்ல இருக்கிற கிளிகள் எல்லாம் கீச்சு மூச்சு பாடிட்டு செம்ம சூப்பரா இருக்குங்க. ஐயோ, வைப்னா இதுதான் வைப். நேச்சர் வைப்ஸ் ஆர் ஆல்வேஸ் சோல் ஃபில்ஃபில்லிங். என்ன சொல்றீங்க? ஸோ கூக்கல் வந்தா ஒரு 1 கிலோமீட்டர் தான், பஸ்ல வந்தாலும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அதனால தான் நான் இந்த ட்ரெக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஆக்சுவலாக கூக்கலோட முடிச்சுக்கலான்னு பார்த்தா, பட் அங்கே ஒரு ஐயா சொன்னாங்க போயிட்டு வாங்க நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. வந்தது ஒர்த்துங்க. ஸோ பைக்கில் கார்லலாம் வந்தீங்கன்னா ஒரு 5-10 மினிட்ஸ் தான், நடந்து வந்தால் ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். அழகா அப்படியே மலைகளுக்குள்ளேயே பார்த்துட்டே வரும்போது உங்களுக்கு நடக்கிற அலுப்பே தெரியாது. சான்ஸே இல்லைங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேஸ் இன் மை லைஃப். கூக்கல் வந்து ஆசம்ங்க, அன்பிலீவபிள் பிளேஸ் கொடைக்கானல் மலைகள் மேல. ஐயோ, அன்ஃபர்கெட்டபிள் டேஸா இருக்க போகுது இது. மேக்கிங் மெமரிஸ். அந்த மெமரிஸ் வந்து நம்ம சேனல்ல உங்களுக்கு வீடியோஸா காமிக்கிறதுல, விளாக்ஸா போடுறதுல இன்னும் ஹாப்பி. ஏன்னா யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். ஸோ நீங்களும் எல்லாரும் வந்து இந்த அழகிய இடங்களை எல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க மக்களே. நேச்சரை விட ஒரு பெரிய கடவுள் இல்லைங்க. மக்களே செம்மையா ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சுங்க. வாங்க கிளம்புவோம். ஸோ இங்கிருந்து இன்னொரு 15 மினிட்ஸ் வாக்கு நம்ம மேலே கூக்கல் பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு. அங்கிருந்து தான் நமக்கு பஸ் கிடைக்கும். 4 மணிக்கு பஸ்ஸு, இன்னும் 1 ஹவர் இருக்கு நமக்கு. 3 மணி தான் ஆகுது. செம்ம பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஐயோ, வேற லெவல் பிளேஸு.
செம்ம கியூட்டா இருந்துச்சுங்க. இன்னைக்கு டேவே வந்து அற்புதமான டேன்னு தான் சொல்லணும். கூக்கல் இஸ் ஒன் ஹெவன்லி பிளேஸ் கொடைக்கானல் மலைகள் மேல. சரி வாங்க கிளம்புவோம். ஈவினிங் ஆக ஆக அப்படியே மேகமூட்டமா இருக்குங்க. மதியம் நாம கூக்கல் லேக் பக்கத்துல இருக்கும்போது லைட்டா வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. இப்ப ஃபுல்லா மேகம் மூடிருச்சு. இங்க பாருங்களா, ஒரு காளமாடு செம்ம ஷார்ப்பா இருக்குங்க கொம்பு. ஐயோ, இங்க காட்டு மாடுகள்லாம் கூட இருக்கும், பைசன்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம கூக்கல் கிராமத்தோட கொல்ல அழகு அணு அணுவா ரசிச்சாச்சு. நீங்களும் என்ஜாய் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் வெர்ச்சுவலா. பட் டைரக்டாவும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க மக்களே, ஓகேவா? மக்களே, நம்ம ஃபால்ஸுக்கு கீழே இறங்கி வந்த வழி பாருங்க. இறங்கி வர்றப்போ சறுக்கி விடுற ப்ராப்ளம்னா, மேல ஏறுறப்போ ஸ்டீஃபா மேல ஏறணும். ஸோ நல்லா கிரிப் இருக்கிற ஷூ செப்பல் எல்லாம் போட்டுட்டு வாங்க, ஓகேவா? அது என்னமோ தெரியலீங்க, நம்ம எந்த பியூட்டிஃபுல்லான பிளேஸ் போய் மெய்மறந்து நாம ரசிச்சுட்டாலும் அந்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். எப்பா கணேஷா சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது தெரியும். இன்னைக்கும் கரெக்டா நம்ம மேல வந்தோடனே மழை தூர ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்க பாருங்க, ஃபுல் டார்க் கிளவுட்ஸு. பரவாயில்ல, நமக்கு இன்னும் 1 hour டைம் இருக்கு. அதுக்குள்ள மழை பெஞ்சாலும் நம்ம போயிடலான்னு நினைக்கிறேன் பஸ் ஸ்டாண்டுக்கு. இங்கிருந்து 1 kilometer நடக்கணும். இங்க தண்ணி எல்லாம் பாருங்களா, ஓட தண்ணி தான். இந்த மாதிரி பைப் வச்சு பிடிச்சிக்கிறாங்க, கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. எப்படி இருக்கு பாருங்களா மழை பெய்யற சமயத்துல. அப்படியே மேகங்கள் சூழ்ந்துட்டு சுத்தியும் வந்து மலைகள், நடுவில் இருக்கிற பள்ளத்தாக்குல இருக்கிற தோட்டங்களை பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குங்க. மழை லைட்டா நின்றுச்சுங்க. அப்படியே பைரவ குட்டிக்கு கொஞ்சம் ரஸ்கெல்லாம் போட்டு நாம கிளம்பியாச்சு. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வாட் அ பிளசன்ட் ஏரியாங்க இது. ஐயோ, அப்படியே மண் வாசத்தோட சேர்ந்து மலைகளோட வாசம் அப்படியே கும்முன்னு இருக்குங்க. யூக்கலிப்டஸ் மரங்கள்ல அதனால தனி மனம். மேற்கு தொடர்ச்சி மலை சோலை காடுகளுக்கு எப்படி இருக்கு பாருங்க. மலை மேல ஒரு குட்டி ஒரு இது மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. வீடா குடோனா என்னன்னு தெரியல. சரி வாங்க போ. கூடவே வந்துட்டு இருக்கான் பாருங்க. மக்களே, மேகமூட்டம் போட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சோன்னே அப்படியே எப்படி மாறிடுச்சு பாத்தீங்களா? இங்க பாருங்க, மலை முகடுகள் ஃபுல்லா மேகங்கள் சூழ்ந்துருச்சு. வாரே வா, இதுதாங்க மேற்கு தொடர்ச்சி மலைகளோட அழகு. அன்பிரடிக்டபிள் கிளைமேட்டு. அச்சோ, மறுபடியும் மழை தூருதுங்க, ஒதுங்கிறதுக்கு இடமே இல்லை. சரி வாங்க கொஞ்சம் வேகமா நடப்போம். மக்களே, நம்ம ஹைட் அவுட் கூக்கல் பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம மினி ஃபால்ஸ் போற வழியில. ஸோ அங்க மேனேஜ் பண்றது வந்து நம்ம ஜாஸ்மின் அக்கா தான். ஸோ இன்கேஸ் நீங்க இங்க வந்துட்டு ஹைட் அவுட் கூக்கல்ல ஸ்டே பண்றதுன்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சூப்பரான டெலிசியஸ் ஃபுட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அக்கா சொல்லுங்க, இங்க எவ்வளவு ரெண்ட் ஹைட் அவுட் கூக்கல்ல? 1000 rupees. அங்க நம்பர் போட்டிருந்தாங்களே, அந்த நம்பர் கால் பண்ணாவே புக் பண்ணிக்கலாமா? நீங்க தான் எடுப்பீங்களா? ஆன்லைன் புக்கிங்கும் இருக்குங்களா? ஓகே. ஆமா. ஓகே, எவ்வளவு பேர் ஸ்டே பண்ணலாங்க? 6 பேர் ஸ்டே பண்ணலாம். ஓகே. ஸோ 3 times-ம் குக் பண்ணி தந்துடுவீங்களா? மார்னிங் அண்ட் நைட் மட்டும். ஓகே, சூப்பர். வேற என்னங்க இங்க பக்கத்துல சுத்தி பாக்குறதுக்கு இடங்க?
ஓகே, வியூ பாயிண்ட். ஓகே, சூப்பருங்க. இங்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் மற்றபடி வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் நல்லா இருக்குமா ஹைட் அவுட் கூக்கல்ல? ஓகே, சூப்பர். அட்டாச் பாத்ரூம் எல்லாமே இருக்கா? ஸோ மக்களே பாருங்க, நம்ம ஜாஸ்மின் அக்கா எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க உங்களுக்கு ஃபுட் எல்லாம். ஸோ நீங்க ஹைட் அவுட் கூக்கல்ல சூப்பரா ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூங்க. ஸோ மக்களே, நம்ம கூக்கல்ல இருக்கிற மினி ஃபால்ஸ் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ நம்ம லேக் பக்கத்தில் வந்துட்டோம். எழில்மிகு கூக்கல் லேக் பின்னாடி எப்படி இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு 3:15 தாங்க ஆகுது. ஏதோ சாயங்காலம் 6:30 மணி 7 மணி ஆன மாதிரி இருக்கு. ஃபுல்லா மிஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு சாயங்காலம் ஆக ஆக. அன்பிரடிக்டபிள் வெதருங்க மலைகள் மேல, வேற லெவல். ஸோ கூக்கல் ஏரியும் நாம ரீச் ஆயாச்சு. இன்னைக்கு பியூட்டிஃபுல் டேங்க. நம்ம கொடைக்கானல்ல இருந்து கூக்கல் வந்ததும் சரி, கூக்கல் வியூ பாயிண்ட், கூக்கல் வில்லேஜ் சுத்தி இருக்கிற இடங்கள் எல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இந்த வீடியோல நம்ம குட்டியா ஒரு ட்ரெக் போயிட்டு கூக்கல்ல இருக்கிற மினி ஃபால்ஸ், நம்ம சுத்தி இருக்கிற ஏரியாஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் கூக்கல்ங்க, கொடைக்கானல் மலைகள். See you.